ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 97. இந்த பகுதியில் 104வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 11வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 11. அஜ சர்வேஸ்வர சித்தஸ் சித்தே சர்வாதிரச்சுதக விருஷா கபிரமேயாத்மா சர்வயோக வினிஸ்ருதக. நாமம் 104. ஓம் சர்வயோக வினிஸ்ருதாய நமக. எந்த பற்றும் இல்லாதவர், பற்றுக்கு அப்பாற்பட்டவர், அனைத்து வழிகளாலும் அடையப்படுபவர் என்று பொருள். இதை ஹிமாம்சு என்பவரின் வாழ்வில் நடந்ததை பற்றி பார்க்கலாம். ஒரு சமயம் சைதன்ய மகாபிரபு தன்னுடைய சேது யாத்திரைக்கு செல்லும் போது வழியில் திருவரங்கத்திற்கு வந்தார். எப்படி வர்ணிக்கிறார்! அடடா! வண்டினம் முரலும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீதனவும் சோலை, குயிலினம் கூவும் சோலையான அரங்கத்தில் பள்ளி கொண்ட அண்டர்கோணான அணி அரங்கன். ஆஹா, அற்புதம்! அங்கே பராசர பட்டரின் வம்சத்தில் தோன்றிய ஒருவர் விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு பகவத் குண தர்ப்பணம் என்ற பெயரில் பராசர பட்டர் அருளிய விளக்க உரையை மகாபிரபுவிற்கு வழங்கினார். அந்த விளக்கங்களை படித்து வியந்து போனார் மகாபிரபு. அந்த புத்தகத்தை அரங்கன் தனக்கு தந்த பரிசாகவே கருதினார். பூரி ஜெகநாதரை போலவே திரு அரங்கத்திலும் ஒரு ஜெகநாதர் கோயில் இருப்பதை அறிந்த மகாபிரபு ஜெகநாதரை வழிபட அந்த கோவிலுக்கு சென்றார். அங்கே ஹிமாம்சு என்பவர் ஜெகநாத பெருமாளுக்கு நித்திய பூஜைகளை செய்து வந்தார். அவருக்கு வடமொழியோ ஆகமங்களோ எதுவுமே தெரியாது. அவரது தந்தை நிஷாகர் தாஸ் என்பவர் வேத சாஸ்திரங்களை நன்கு கற்றவர். அவர் ஜெயதேவரின் அஷ்டபதியை பாடுவதில் வல்லவர். பல வருடங்கள் அதே கோவிலில் ஜெகநாத பெருமாளுக்கு பூஜை செய்து வந்தார். அதனால் நிஷாகர் தாஸுக்கு பின் அவரது மகனான ஹிமாம்சுவையே அர்ச்சகராக நியமித்து விட்டார்கள். சீடர்கள் புடைசூழ சைதன்ய மகாபிரபு கோவிலுக்கு வந்தபோது ஹிமாம்சு பக்தியுடன் அவரை வரவேற்றார். மகாபிரபுவின் சீடர்கள் ஹிமாம்சுவிடம் பெருமாளுக்கு விஷ்ணு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யும்படி கூறினார்கள். அர்ச்சனையை தொடங்கிய ஹிமாம்சு விஸ்வாய நமக விஷ்ணாய நமக என்றார். நிறுத்துங்கள் என்று ஒலி கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார் ஹிமாம்சு. மகாபிரபுவின் சீடர்களுள் ஒருவரான ஸ்ரீரங்கதாஸ் எழுப்பிய ஒலிதான் அது. ஸ்ரீரங்கதாஸ் வடமொழி இலக்கண இலக்கியங்களில் கை தேர்ந்தவர், மிகப்பெரிய மேதை. ஹிமாம்சு விஷ்ணவே நமக என்று சொல்வதுதான் இலக்கணப்படி சரி. நீ விஷ்ணாய நமக என்று சொல்கிறாய், அது தவறு. விபக்தியை சரியாக பயன்படுத்து என்றார். வடமொழியில் வேற்றுமை உருபுக்கு விபக்தி என்று பெயர். ஹிமாம்சு அப்போது, உங்கள் அளவுக்கு நான் இலக்கணம் கற்கவில்லை. என் தந்தை எனக்கு இப்படித்தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதை தினமும் சொல்லி வருகிறேன். ஜெகநாதனும் இதை ஏற்று எனக்கு அருள் புரிந்து கொண்டுதான் இருக்கிறார் என்று பணிவுடன் கூறினார். ஆனாலும் அங்கிருந்த பல பண்டிதர்கள் இந்த விளக்கத்தை ஏற்கவில்லை. விபக்தியில் தவறு செய்துவிட்டார் என்று ஹிமாம்சுவை இகழ்ந்தார்கள். அப்போது குறுக்கிட்ட மகாபிரபு, மேதைகள் சரியான விபக்தியுடன் அர்ச்சனை செய்வார்கள், பேதைகள் தவறான விபக்தியுடன் அர்ச்சனை செய்வார்கள். ஆனால் இறைவனோ அந்த விபக்தியை பார்ப்பதில்லை, பக்தியைத்தான் பார்க்கிறான். உண்மையான பக்தியோடு செய்யும் அர்ச்சனையில் எத்தனை குற்றங்கள் இருந்தாலும் அதை இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்றார். இந்த கருத்தை ஒரு ஸ்லோகமாகவே இயற்றிவிட்டார் மகாபிரபு. அது என்ன ஸ்லோகம் என்றால், மூர்கோ வததி விஷ்ணாய புதோ வததி விஷ்ணவே உபயோஸ்து பலம் துல்யம் பாவக்ராஹி ஜனார்தனக என்று ஒரு ஸ்லோகத்தை இயற்றிவிட்டார்.
மேலும் சொன்னார், இதை நானாக சொல்லவில்லை. திரு அரங்கநாதனின் கோவிலில் விஷ்ணு சகஸ்ரநாம விளக்க புத்தகம் எனக்கு கிடைத்தது. அதில் 104வது திருநாமமான சர்வயோக வினுஷ்ருதா என்ற திருநாமத்தை விளக்குகையில் பராசர பட்டரே இந்த கருத்தை கூறியுள்ளார். அதாவது, சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட நெறிகளை பின்பற்றுபவர்கள் இறைவனின் அருளை பெறுகிறார்கள். ஆனால் அந்த விதிகளை அறியாதவர்கள் உண்மையான பக்தியுடன் தங்களால் இயன்ற முறையில் இறைவனை வழிபட்டாலும் அவர்களுக்கும் இறைவனின் அருள் நிச்சயம் கிட்டும் என்று பட்டர் கூறியுள்ளார் என்றார் மகாபிரபு. யோகம் என்றால் மார்க்கம் என்று பொருள். சர்வயோகம் என்றால் சாஸ்திரத்தில் விதிக்கப்படாத அனைத்து மார்க்கங்களையும் குறிக்கும். அந்த அனைத்து மார்க்கங்களாலும் அடையப்படுவதால் திருமால் சர்வயோக வினுஷ்ருத என்று அழைக்கப்படுகிறார். இதை நாம் தினமும் சொல்லி வந்தால் பக்தர்கள் செய்யும் பூஜைகள் அனைத்தையும் திருமால் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார். இது 104வது திருநாமம். அடுத்து 105வது திருநாமம் ஓம் வசவே நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.